வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மண்டே மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். காலையில் 6 மணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம தெருவில் எல்லாருமே கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நானும் கோலம் போட்டு வந்துட்டேன். அடுத்து எப்பயும் போல் கிச்சனுக்குள்ளே தான் போகணும். இன்றைக்கி என்ன குக் பண்ணுங்கிறத நேற்று நைட்டே நான் யோசித்து வச்சுருவேன். குக் கூட பண்ணிடலாம், பட் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் நமக்கு முடியவே முடியாது. அது மட்டும் இல்லை, என்ன குக் பண்ணுறதும் யோசிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். சிங்க் பாருங்கள், ரொம்ப கேவலமாக இருக்குது. நைட்டு க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா பாப்பா தூங்கலை. பாப்பா தூங்க வைக்கிறக்கே 10 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் க்ளீன் பண்ணல. சரி காலையில் க்ளீன் பண்ணிக்கலான்னு விட்டாச்சு. காலையில் பண்ண முடியாது, ஏன்னா குக்கிங்கே டைம் கரெக்டாக இருக்கும். அது அப்புறம் எப்போ பண்ணுறதுன்னு பார்த்தா மறுபடியும் நைட் தான் பண்ணுவோம். ஏன்னா பாப்பா இப்போல்லாம் மதியானம் தூங்குறதே இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் தூங்குறதே இல்லை. அதனால் சிங்க் அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போய் கழுவிட்டு 2 10 கழுவிட்டு வருவேன். ஆனால் சாப்பிட சேர்ந்துட்டே இருக்குமே. அட்சய திருதி கேள்விப்பட்டிருப்பீங்க, அட்சய பாத்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது அட்சய சிங்க்கு. ஏன்னா எல்லா கேர்ள்ஸுக்கும் பாத்திரம் அது சேர்ந்துட்டே இருக்கும். பணம் சேருது இல்லையோ, ஆனால் அந்த சிங்கில் பாத்திரம் மட்டும் நல்லா சேர்ந்துட்டே இருக்கும். இன்றைக்கி கீரை முந்தானத்தையும் வாங்கி வச்சுருந்தோம். அதை கீரை பொரியல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சாம்பார் வச்சுட்டு நார்மலாக ரைஸ் வச்சுட்டு வேலையை முடிச்சிடலாம். அப்புறம் கொஞ்சம் சிக்கன் சூப்பு. அதுக்கப்புறம் காலையில் டிஃபன் சேமியா யோசித்து வச்சாச்சு. ஸோ கடை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும், பட் அதான் டைம் இல்லையா, அதனால் க்ளீன் பண்ணல. காலையில் 6 மணி தான், அதனால் கடகடன் க்ளீன் பண்ணிடலாம். அரிசிலாம் எந்திரிச்சுன்னா ஊற போட்டுருவேன். அதுக்கப்புறம் சோம்பு தண்ணி குடிச்சிடுவேன். எக்ஸசைஸும் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம், கடகடன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பருப்பு முதலே வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அரிசிக்கு தண்ணியும் வச்சாச்சு. இப்போ தேவையானதை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ சாம்பார் ரெடி பண்ணிடலாம். ஆக்சுவலி எனக்கு ஒரு நோய் இருக்குது. நான் ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்ப்பேன், அந்த மாதிரி பண்ணணும்னு ட்ரை பண்ணுவேன். பார்க்க மட்டும் தான் செய்வேன். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் மறந்துடுவேன். அது மட்டும் இல்லை, அதில் இருக்கிற மாதிரி பண்ணறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் அளவெல்லாம் பார்த்துலாம் போட மாட்டேன். என் கைக்கு எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு போட்டுருவேன். பட் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்க வீடியோலாம் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு வெங்காயம் வணக்கணும், அதுக்கப்புறம் வெள்ளை பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி வணக்கணும் அப்படிவாங்க. நான் என்னோடய சமையல் அப்படிலாம் இல்லை. நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வணக்கிடுவேன். அது ஒரு விதமாக டேஸ்ட்டாக தான் இருக்கும். எல்லாமே வணங்க தானே போகுது. ஆனால் செஃப்கிட்ட போய் கேட்டோம்னா வச்சுங்களேன், அவங்க அப்படி பண்ணக்கூடாதும்பாங்க, டாக்டர் மாதிரி. பட் நான் அப்படி இல்லை. ஏன்னா நம்ம ஹவுஸ் ஒய்ஃபு, நம்ம ஹோட்டலுக்கு சமைக்கல இல்லையா, அதனால் என் கைக்கு என்ன வருது அது எல்லாமே போட்டுட்ருவேன். ஆனால் நல்லா தான் சமைப்பேன். என்னோடய சாம்பார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுவேன். அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், அப்புறம் தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, கொஞ்சம் வெந்தயம். ஏன்னா புளி சேர்க்குறோம் இல்லையா, புளி சேர்க்குற எல்லாத்துக்குமே வெந்தயம் போட்டால் கொஞ்சம் புளிப்பு சேர்த்து கொடுக்கும்பாங்க. அதனால் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதுனா காய் வச்சுருக்கணும் அதை போட்டுருவேன். இன்றைக்கி சௌச்சௌ சாம்பார் தான் வைக்க போகிறோம். இந்த சௌச்சௌ முந்தானத்தே கட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நான் வேறு ரெசிபி பண்ணலான்னு கட் பண்ணேன். அதுக்குள்ளே வேறு ரெசிபியை அன்றைக்கி செஞ்சுட்டேன். அதனால் அது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது இல்லையா, அதனால் கட் பண்ணதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோரேஜ் பண்ணிட்டேன். அதை வச்சு மண்டே சாம்பார் வச்சிடலான்னு வச்சுட்டேன். அவ்வளோதான். காயும் போட்டு வணக்கிடுவேன். அதுக்கப்புறம் பருப்பு வச்சுருக்கு பார்த்திங்களா, அதையும் போட்டுருவேன். காய் போட்டதுக்கப்புறம் சாம்பார் தூள் போடுவேன். அது சாம்பார் தூள் எவ்வளோ அளவுலாம் கிடையாது. நார்மலாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பருப்பு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குவேன். கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அந்த பருப்பு வெந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் ரெடி. அப்புறம் நம்ம இப்போ கீரை க்ளீன் பண்ணணும் இல்லையா, வாஷ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாத்திரம் விளக்கழுவி முடிச்சிடலாம். ஏன்னா கீரை க்ளீன் பண்ணுறதுக்கு இடமே இல்லை. வைக்க பாத்திரம் சேர்ந்துட்டே தான் இருக்கும். கவலைப்பட வேண்டாம், ஏன்னா மறுபடியும் நமக்கு நிறைய பாத்திரம் சேரும். சரியா, இப்போ இருக்கிற பத்தை கழுவி வச்சுருவோம். கீரை அப்போ தான் கழுவ முடியும். அதனால தான் இப்போ பாருங்கள், இப்போ க்ளீன் பண்ணிடுவோம், ஆனால் மறுபடியும் பாத்திரம் சேரும். அது எப்படின்னே தெரிய மாட்டேங்குதுங்க. இப்போ கீரை நிறைய மண் இருக்கும். அதனால் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதை 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சிட்டோம்னா அந்த மண்ணெல்லாம் தண்ணியில் இறங்கிரும்பாங்க. அதே மாதிரி தான் நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு 4 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவேன். மண் இருக்காது. ஆனால் கீரை நிறைய பூச்சி மருந்து அடிப்பேன்பாங்க. அதனால் மஞ்சள் உப்புலாம் போட்டு ஊற வைக்கணும்பாங்க. நமக்கு ஏதுங்க அவ்வளோ டைமு, அதனால் அப்படியே பண்ணிடுது. ஆனால் அது குட்டு. அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கட் பண்ணிவிட்டு
கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணோம்னா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பெருசு பெருசாக கட் பண்ணால் வந்து நல்லாவே இருக்காது, குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். மண்டே எப்பயுமே ட்ரெயின் மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா சண்டே லேசியாகவே இருந்திருப்போம். மண்டே எந்திரிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ வேலைக்கு போகிறவங்கள பார்த்தா எப்படா சண்டே வரும்பாங்க. மண்டே வந்துச்சுன்னா ஐயோ ஏன்டா மண்டே வருதும்பாங்க. ஆனால் நம்மளை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எல்லா நாளும் ஒன்று தான். ஆனால் நமக்கு மண்டே ஆகுது சண்டே ஆகுது, எல்லா நாளும் ஒன்று தானே. இப்போ வந்து கீரைக்கு தேவையான பொருளை முதல்ல எடுத்து வச்சுருவோம். ஏன்னா இல்லைனா ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது கறி போச்சுன்னா அதுக்கு வேறு 2 திட்டு வாங்குவோம் வீட்டில். அதனால் முதல்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் தாளித்து விட்டுட்டு கீரையை கொட்டிட வேண்டியதான். நான் கீரை செய்கிறதுக்கு எப்போயுமே வந்து கருவேப்பிலை ஆட் பண்ண மாட்டேன், பச்சை மிளகாயும் ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா குழந்தை சாப்பிடும்போது கீரை எதுவும் பச்சை மிளகாய் எதுவும் கன்ஃபியூஸ் ஆயிரும்ல. சம்டைம்ஸ் நம்மளே அப்படி தான் பண்ணுவோம். அதனால் வரமிளகா தான் ஆட் பண்ணுவேன். நான் இப்படி கீரை செய்வேன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் வரமிளகா போட்டு நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு வணக்கிடுவேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கீரையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கி எடுத்துடுவேன். கீரை வந்து போட்ட உடனே மேலே கொஞ்சம் உப்பு தூவிட்டேங்க அப்படின்னா கீரையோட கலர் வந்து மாறாதுன்னு சொல்லுவாங்க. அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டிப்ஸு. இதெல்லாம் என்னோடய ஓன் டிப்ஸ் தான். நானும் வர வர செஃப் ஆகிட்டே வந்துட்டுருக்கிறேன், நம்புங்க. அதுக்கப்புறம் கீரை எப்பவுமே க்ளோஸ் பண்ணி வந்து வேக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தண்ணி நிறையா விடும் இல்லையா, அதனால். அதுவும் இல்லாமல் இன்னொரு நியூட்ரிஷன் ஏதாச்சும் இஷ்யூவாக இருக்கும், அதனாலையும் சொல்லுவாங்க. அதனால் நான் ஸ்டார்டிங் எடுத்தோன்னா கீரையை வந்து மூடி போட்டு மூட மாட்டேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா தண்ணி பத்தலை அப்படின்னா மட்டும் மூடி போட்டு மூடி வச்சு பார்ப்பேன் தண்ணி வருதான்னு. அப்போயும் அதில் தண்ணி இல்லைன்னா நானே கொஞ்சம் தொளிச்சிட்டு மறுபடியும் கீரையை வந்து வேக வச்சுக்குவேன். இப்போ சாம்பாருக்கு வந்து புளி ஊற்றிடலாம், அதே கலக்கிடலாம். கீரை வந்து சீக்கிரமாக ரெடி ஆயிரும். ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்லேயே வந்து கீரை ரெடி ஆயிரும். கீரை செய்கிறது ரொம்ப ஈஸி தான், ஆனால் அதை க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். பாருங்கள் தண்ணி அதிலேயே எடுக்கும். அதனால் வந்து நம்ம தண்ணி தெளிக்க வேண்டியதாக. லாஸ்ட்டில் வந்து தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் தெளிச்சுக்கோங்க. பாருங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நான் அப்படியே தான் கிளறினேன். இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சு கீரையை வேக வச்சுக்கலாம். நம்மளோட அரிசி வந்து வெந்துருச்சு, அதை வந்து எடுத்து வடிச்சிடலாம். செக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. வெந்துருச்சு, இப்போ வடிச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் வெந்துடும். நமக்கு வந்து தாளிக்கிற வேலை இனி இல்லை. அதனால் வந்து அரசலை பெட்டி எல்லாத்தையும் எடுத்து அதோட இடத்துல வச்சிடலாம். ஏன்னா இல்லைன்னா அது பக்கம் ப்ளேஸும் இருக்காது, கசகசன்னு இருக்கும். அதனால் அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிடலாம். இது வந்து தனி அரிசி, வெயிட் லாஸ்க்கான ஒரு அரிசி தான். நான் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, அதனால் அதுக்கு தான் அந்த அரிசி ஊற வைக்கிறேன். கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சுருவேன். அதுக்கப்புறம் அதை நார்மலாக வடித்து சாப்பிட்டுக்கலாம். இது எதுக்காகனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சேமியா பண்ணலான்னு இருக்கிறேன். என் பையனுக்கு சேமியாவே பிடிக்காது, அதனால் கொஞ்சம் அவனுக்கு எக்ஸ்ட்ராவே சாப்பாடு வச்சுட்டேன். சாப்பிட்டானே அதை கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம சாப்பிட்டுக்கலாம். எப்போயுமே ஒரு 5 நிமிஷம் வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து தான் செய்வேன் சேமியா. நம்மளோட சாப்பாட்டை வடிச்சிடலாம். இது எதுக்குன்னா தோசை மாவு இல்லை அச்சுக்கு, அதனால் வந்து தோசை மாவு வந்து ரெடி பண்ணிடலாம். கம்பு 1 கிளாஸு, பச்சரிசி, புழுங்கலரிசி 2 சேர்த்து 1 கிளாஸ் போட்டுருவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உளுந்து, அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸிலையும் அரைச்சி எடுத்துருவேன். அவன் ஒரு ஆளுக்கு தான், அதனால். ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஈவினிங் வந்து சேலட் அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். தோசை எப்போயாவது தான் சாப்பிடுவோம். கீரை வந்து சீக்கிரமாக அடி பிடிச்சிரும், அதனால் அடிக்கடி எடுத்து கிளறி விட்டுக்கணும். ஏன்னா தண்ணி நம்ம வந்து ஆட் பண்ண மாட்டோம், அதனால் அடி பிடிச்சிக்கும். அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் தண்ணி பத்தலை, கொஞ்சம் தெளித்து விட்டுக்கலாம். சேமியா வேக வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ சாம்பார் ரெடி ஆச்சுன்னு பார்த்துடலாம். எல்லாமே வந்துடுச்சு, ஆனால் காய் மட்டும் வேகவே இல்லைங்க இன்னும். இத்தனைக்கும் நான் சின்ன சின்னதாக தான் கட் பண்ணேன், பொரியல்கா மாதிரி தான் கட் பண்ணேன். ஆனால் அப்போயும் இன்னும் வேகலை. தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ இந்த சேமியா எடுத்து அதில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். அது கொஞ்ச நேரம் அங்கே வெந்துட்டுருக்கட்டும். கீரை செய்யும் போது எப்பயுமே கொஞ்சமாக மட்டும் முதல்ல உப்பு போட்டு லாஸ்ட்டில் தான் வந்து ஃபைனலாக தான் உப்பு போடணும். ஏன்னா அதிகமாயிரும், முதலையே போட்டோம்னா அதிகமாயிரும். அதனால் ஃபைனலாக இறக்கும் போது உப்பு போடணும். கொஞ்சமாக கலர் மாறாமல் இருக்க மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. நிறைய பேர் வந்து சீனி, அதாவது சர்க்கரை ஆட் பண்ணுவாங்க. சர்க்கரை வந்து அன்ஹெல்த்தி, அதனால் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கீரை வந்து வெந்துருச்சு. நம்ம கீரைக்கு வந்து தேங்காய் போட்டு இறக்கிடலாம். கீரையில் வந்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் இறக்க வேணாம், ஏன்னா ரொம்ப ட்ரை ஆயிரும். லைட்டாக கொஞ்சமாக தண்ணி இருக்கிறப்ப தேங்காய் போட்டு 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். தண்ணியே இல்லாமல் பண்ணோம்னா ட்ரை ஆயிரும், சாப்பிட்றப்ப வர வரன்னு இருக்கும். பாருங்கள் கீரை கலரும் மாறலை. நம்ம சாம்பார் எப்போயாவது ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும். நம்ம தினையரிசி ஊற வச்சோம் பார்த்திங்களா, அதுக்கு வந்து தண்ணி ஏற்கனவே வந்து நான் பாயில் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதையும் போட்டுட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சிடலாம். இந்த கிரேப்ஸ் பார்த்திங்கன்னா நானும் 2 நாளாக வைக்கிறேன், யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. கடைசியில் நம்ம என்ன பண்ணுவோம், குப்பை தான் இருக்குது நம்ம வயிறு, ஜூஸை போட்டு குடிச்சிட வேண்டியதான். ஜூஸ் போட்டு கொடுத்தாலும் குடிக்க மாட்டாங்க, அதனால் நம்மளே போட்டு குடிச்சிட வேண்டியதான். இப்போ வந்து சேமியா வந்து வெந்துருச்சு. அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். எல்லாமே நம்ம பண்ணுவோம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெட்டியாக தான் இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டி தான் இருக்கும். ஆனால் தாளிக்கும் போது உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ சேமியா வந்து ஓரமாக வச்சுட்டு அச்சுக்கள் லஞ்ச் வந்து பேக் பண்ணிடலாம். அவனுக்கு வந்து பொரி உருண்டை வேணும்னு நேற்றே சொல்லிட்டான். பொரி உருண்டையும் பொமாக்ரானட்டும் மாதுளம்பழமும் வந்து அவனுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து ஸ்கூலுக்கு கொடுத்துட்டலாம். இவங்க ஸ்கூலில் வந்து பேக்கரி ஐட்டம் வந்து அலௌட் இல்லை. அதுவும் நல்ல விஷயம் தான் இல்லையா? நம்ம வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேக் பண்ணிடுவோம். இவனுங்களும் ஜாலியாக சாப்பிட்டு வந்துடுவானுங்க. நம்ம சொல்கிறது கேட்கவும் மாட்டானுங்க. ஆனால் இவங்க ஸ்கூலில் வந்துட்டு ஒரு நாள் பிஸ்கட் கொண்டு போனால் கூட கண்டித்து திட்டி அனுப்பிச்சிடுவாங்க. மறுநாள் நம்மளே வைக்கிறேன்னு சொன்னால் கூட என்னால் செய்ய முடியல, ஏதாச்சும் எதுவுமே இல்லை பிஸ்கட் கொண்டு போனால் அழுவான், கொண்டு போக மாட்டான். ஆனால் வீட்டில் வந்தால் அதே தான் கேட்டு அழுவான். ஸோ ஸ்கூலுக்கு போகிறப்போது நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கிட்டோம். அவனுக்கு சாம்பார்லாம் ரெடி ஆயிடுச்சு இல்லையா, அதனால் வந்து இதை பேக் பண்ணி வச்சிடலாம். கீரை ஸ்கூலுக்கு போனால் சாப்பிட்டுக்குவான், வீட்டில் இருந்து சாப்பிடவே மாட்டான். எனக்கு அது ஒரு பெனிஃபிட்டு. ஸ்கூலுக்கு போனால் என்ன வேணாலும் செஞ்சு கொடுத்துக்கலாம். பாகக்காய் கூட சாப்பிட்டுக்குவான். வீட்டில் இருந்தால் கால் விழுந்து கெஞ்சிடும். இப்போ ஜூஸை அடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் குடிச்சிக்கலாம். நான் எப்போவுமே சர்க்கரை ஆட் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த கிரேப்ஸ் வந்து ரொம்ப புளிக்குது, குடிக்கவே முடியாது. கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் தான் வெயிட் லாஸில் இருக்கனே, இன்றைக்கி ஒரு நாள் குடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து அச்சு வந்து ஸ்கூலுக்கு பேக் பண்ணி நம்ம அனுப்பிச்சி விட்டாச்சு. பாப்பாவும் தூங்குறாங்க. சேமியாவை தாளித்து எடுத்துக்கலாம். அவன் சேமியா வேணான்னு சொல்லிட்டான். அதனால் வந்து சாப்பாடே அவனுக்கு ஊட்டி விட்டாச்சு. சேமியா எப்போவுமே எப்படி தாளிப்பேன்னா, கொஞ்சமாக எண்ணெய், கடலைப்பருப்பு, நிலக்கடலைப்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா போட்டுக்குவேன், இல்லை வரமிளகா போட்டுக்குவேன். இதை போட்டு நல்லா வணக்கிக்குவேன். கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்குவேன். சேமியாவில் ஏற்கனவே வந்து ஊற வைக்கும் போது நான் உப்பு சேர்த்து தான் ஊற வைப்பேன். கொஞ்சம் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குவேன். இது 2 நிமிஷம் வணக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி தக்காளி ஆட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் எனக்கு வந்து தக்காளி வந்து ரொம்பவே இஷ்டம். ஆனால் எது சேர்த்தாலும் நான் தக்காளி சேர்த்திடுவேன். தக்காளி இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ் ஃபைனாக வந்து சேமியா வணக்கி முடிச்சதுக்கப்புறம் இறக்கும்போது லைட்டாக லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். அதுவும் சூப்பராக இருக்கும். புளிப்பு டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். இப்போ வந்து தக்காளி போட்டோம்னா இன்னும் சேமியா டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு பிடிக்கும், அதனால் நான் போட்டுக்குவேன். ஒருத்தவங்க வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு செய்வாங்க, அது எனக்கு பிடிக்காது. தக்காளி போட்டால் அது கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் தக்காளியும் சேர்த்துக்குவேன். இது வந்து ஒரு 1/2 மினிட் மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப தக்காளி வணங்கணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் ஆஃப் பாயிலாக இருந்தால் கூட ஓகே தான். இப்போ வந்து சேமியா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் தண்ணியில் கலக்கிட்டு உப்பை தண்ணியில் கலக்கின உப்பை வந்து போட்டுக்கலாம். ஆனால் உப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. சோளம் சேமியா, அது ஹெல்த்தியான சேமியா தான். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிருச்சு. நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு எல்லா குக்கிங் வேலையும் முடிஞ்சிருச்சு. ஆனால் வந்து கிச்சன் மட்டும் க்ளீன் பண்ணல, அது அப்புறமேல் க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம வேலையெல்லாம் முடிச்சிடுவேன். கரெக்டாக என் பாப்பாவும் எந்திரிச்சிரும். வேலைக்கு மட்டும் தான் கழுவணும், அது அப்புறமேல் கழுவிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட மண்டே மார்னிங் ரொட்டீன். இன்னொரு ரொட்டீனோட நாளைக்கு பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் ஹாசினி. டாடா, பபாய்.